11 மந்த்ஸில் ஒரு ப்ராப்பர் பாடியை பில்ட் பண்ண முடியுமா? டெய்லியும் ஜிம் போய் வேர்வை போட்டாலும் ரிசல்ட்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்கள் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். மக்களே, நான் தான் உங்கள் டிஎஸ்கே. இந்த சேனலில் ஃபிட்னஸ், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன், டயட் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் இல்லை, ஆனால் என்னோட ரியல் லைஃப் ஜேர்னியும் ரிசல்ட்ஸையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் கிளியராக சொல்கிறேன், 11 மந்த்ஸில் மூவி ஹீரோ மாதிரி பாடியெல்லாம் பில்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃபிட், ஸ்ட்ராங், எஸ்டெட்டிக் பாடி வந்து டெஃபினெட்லி பில்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங். உங்களோட ட்ரைனிங் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களோட ட்ரீம் ஃபிசிக்காக அச்சீவ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வீக்லி 4 to 5 days வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட ஒர்க் அவுட்டில் ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஷோல்டர்ஸ், ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சரி. இதோட சேர்த்து காம்பவுண்ட் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ், ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட் இதெல்லாம் சேர்த்துங்களா சரி. இதோட வெயிட்டை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் வந்து ஈக்குவல் லிஃப்டிங் வேணாம். செகண்ட் வந்து டயட். உங்களோட பாடி வந்து ஜிம்மில் பில்ட் ஆகல, கிச்சன்லாம் பில்ட் ஆகுது. ஏன்னா ஒர்க் அவுட் வந்து 30% தான், ஆனால் டயட் வந்து 70%. அதனால டெய்லியும் ப்ரோட்டீன் வரும். ப்ரோட்டீனை வந்து நீங்கள் எக்ஸ், சிக்கன், டால், ஃபிஷ் இதுலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜங்க் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மெல்லதிக சூறு எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. டெய்லியும் மினிமம் 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிங்க. 3வது வந்து ரெஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. டெய்லியும் வந்து 7 to 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஜிம்முக்கு போனாலும் ரெஸ்ட் இல்லாட்டி ரிசல்ட்ஸ் இல்லை. மோட்டிவேஷன் போகும், டேஸ் வரும், ஆனால் டிசிப்ளின் போகக்கூடாது. நீங்கள் 11 மந்த்ஸ் ப்ராப்பராக செஞ்சால் தான் ரிசல்ட்ஸ் வரும். மந்த் வைஸாக உங்களுக்கு என்ன சேஞ்ச் வரும்ன்ற பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து பேசிக் ஃபேட் லாஸ்ன்றது வந்து ஆகும். நெக்ஸ்ட் 4 மந்த்ஸில் வந்து மசில் பில்ட் ஆகும். லாஸ்ட் 4 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஷேப் அண்ட் டெஃபினிஷன் வந்து தெரியும். ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஷுவராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட மைண்ட் ஏற்கனவே சேஞ்ச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் 11 மந்த்ஸில் உங்களோட பாடி, கான்ஃபிடென்ஸ், லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த ஜேர்னியில் நான் உங்களை ஜட்ஜ் பண்ண போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே ஸ்ட்ராங்.